ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பாங் காயின் எந்த அளவுக்கு மேலே போகும், அதாவது 2024 இப்போ இருக்கிறத விட மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்க்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாங் காயின் பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர் மாதம் வரைக்கும் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.60 18 பாயிண்ட் அளவில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது, அதாவது இன்னைக்கு தான் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு மேலே போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.40 345 பாயிண்ட் அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 200 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த பாங் காயின். அதே மாதிரி நேற்று வரைக்கும் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது ஆல் டைம் ஹை போயிருக்குது. ஆனால் நேற்று எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.50 980 பாயிண்ட் வரைக்கும் நல்லாவே கீழே வந்தது. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒரே நாளில் இந்த அளவுக்கு மேலே போனதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பினான்ஸில் வந்து லிஸ்டிங் பண்ணாங்க இந்த பாங் காயினை. அதனால தான் இந்த அளவுக்கு வந்து மேலே போனது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை போனது பார்த்தீங்களா 0.40 ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் மேலே போனது. அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காயின் பேஸ் அக்கௌண்ட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்த பாங் காயினை பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் தான். அதனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. ஆனால் நேற்று ஒரு சில காரணத்தினால கீழே, அதாவது மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா கீழே போனது. அதனால தான் இந்த பாங் காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.50 980 பாயிண்ட் வரைக்கும் கீழே போனது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3 மடங்கு மேலே வந்திருக்குது. இன்னமும் இந்த பாங் காயின் வந்து மேலே போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2024 இருந்து 2025 பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு புல்ரன்னே வரப்போகுது. அப்போ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைசாவது கண்டிப்பாக வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ராஃபிட் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் கீழே போகும்போது அதுக்கப்புறமா இந்த பாங்க் காயின் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பினான்ஸில் லிஸ்டிங் பண்ணதுனால இதோட ப்ரைஸ் வந்து இனிமேல் வந்து கீழே போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு கீழே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 பைசா இல்லை 5 பைசா வரைக்கும் 2024 இருந்து 2025 வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென் கிரிப்டோ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜென் கிரிப்டோ காயின் ஆல்ரெடி எந்த அளவுக்கு மேலே போயிருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். $3 மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த ஜென் கிரிப்டோ காயின். இனிமேல் அந்த அளவுக்கு மேலே வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்புகளே இல்லை. 2022 $3 போனதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டோட்டல் சப்ளையில் ஒரு 3 ட்ரில்லியன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சர்க்குலேஷன் சப்ளையில் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் அந்த டயத்தில் வந்து நல்லாவே மேலே போனது. அதாவது $3 மேலே நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போனது. ஆனால் மறுபடியும் அந்த ஆல் டைம் ஹை போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ டோட்டல் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா 3 ட்ரில்லியன். ஆனால் இப்போ சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 41 ட்ரில்லியனுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 38 ட்ரில்லியன் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதாவது டோட்டல் சப்ளையை விட சர்க்குலேஷன் சப்ளையில் வந்து மின்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கீழே போயிருக்குது. அதாவது $3 வரைக்கும் போனது பார்த்தீங்கன்னா இப்போ 60 தள்ளி ட்ரேட் ஆகிற அளவுக்கு கீழே வந்திருக்குன்னா அது ஒரு ரீசன் தான். அதாவது இப்போ லூனா எப்படி எந்த அளவுக்கு கீழே போயிருக்குது, அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜென் கிரிப்டோ காயின் வந்து இந்த அளவுக்கு கீழே போயிருக்குது. ஃபியூச்சரில் அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் வராது. மிஞ்சி போனால் ஒரு 10 மடங்கு மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ 6 தள்ளி ட்ரேட் ஆகிறது ஒரு 5 தள்ளி வந்து ட்ரேட் ஆகிற அளவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு மேலே போகும். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே வந்திருக்குது. அதாவது $43,000 வரைக்கும் மேலே போனது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $42,000 வரைக்கும் கீழே வந்திருக்குது. மறுபடியும் மேலே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 நாள் கேப் இருக்குது. அதாவது சனி ஞாயிறு இருக்குது, அதாவது சாட்டர்டே சண்டே இருக்குது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $44,000 கண்டிப்பாக வரணும். அப்படி வராவிட்டால் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினோட ப்ரைஸ் மறுபடியும் கீழே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், $41,000 இருந்து இல்லை $40,000 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி மற்ற ஆல்ட் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு மேலே போகும், அதே மாதிரி இந்த அளவுக்கு கீழே வரும் அப்படின்னு முன்கூட்டியே நாங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி எந்தெந்த காயின்லாம் நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் மறக்காம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினை வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காம இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.